கைது கைது என்கின்ற விஷயத்தை பற்றி நாம் அனைவருமே தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த கைது குறித்து மிக தெளிவான ஒரு புரிதல் நம்ம அனைவருக்குமே வேண்டும். இப்பொழுதெல்லாம் நிறைய செய்தித்தாள்களில் நாம் பார்க்கிறோம் டிஜிட்டல் அரெஸ்ட். ஒருவர் உங்களது வாட்ஸ்அப் காலிலே ஒரு போலீஸ்காரர் உங்களை நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருக்கிறோம். எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அல்லது உங்களது மேற்கொண்டு நாங்கள் நேரடியாக விசாரணை செய்வதை நிறுத்த வேண்டும் என்றால் எங்களுக்காக இவ்வளவு பணம் கொடுங்கள், இந்த அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் செய்யுங்கள் என்றெல்லாம் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருக்கிறோம் என்று மிரட்டுவது சுத்த பொய்யான ஒரு விஷயம். அதை போன்று டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களை செய்திருக்கிறோம் என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. சட்டம் அறியாதது. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே அரெஸ்ட் என்னவென்றால், நேரடியாக ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபரை ஒரு காவல்துறை அதிகாரி விசாரணை செய்து கைது செய்திருக்கிறோம் என்று கூறி உங்களை ஒரு நீதித்துறை நடுவர் முன்புதான் ஆஜர்படுத்துவார்கள். அந்த நடுவர், அந்த ஜட்ஜு அவர்தான் உங்களை சிறைக்கு அனுப்புவார்கள். அப்பொழுது உங்களுக்கு குறைகள் அல்லது நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்கின்ற அனைத்து விஷயங்கள் நீங்கள் அந்த நீதிபதியிடம் சொல்ல முடியும்.